சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்ம ராசியில ராகு, 7வது வீட்டுல கேது, 12வது வீட்டுல சனி அப்படின்னு கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக அமைப்புகள் ஜாதகருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்க முக்கி உழைச்சாலும் சரி உங்களால ₹1 கூட மிச்சம் பண்ண முடியாத ஒரு சூழலை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும். அதாவது மீனராசிக்காரங்க மாசத்துல 30 நாளும் மாடா உழைப்பாங்க, ஒரு நாள் கூட லீவே போடாம உழைப்பாங்க. அப்படி உழைச்சி அது மூலமா கிடைக்கிற சம்பளத்தை கையில வாங்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தை இவங்களால எந்த வகையிலையும் பிரயோஜனமா செலவு பண்ணவே முடியாது. ஒண்ணு கடனுக்கு வட்டியா கட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில கொண்டு போய் போடுவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா வீண் செலவுகள், தெண்ட செலவுகளா கைகள்ல இருக்கிற பணம் கரைஞ்சு போயிடும். அதாவது இந்த கிரக அமைப்பு கைகள்ல பணத்தை தங்கவே விடாது, தொடர்ச்சியான செலவுகள் அப்படிங்கறத ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த செலவுகள் எந்த வகையிலையும் பிரயோஜனமா இருக்காது, முழுக்க வெட்டி செலவுகளா இருக்கும், அப்படி இல்லைன்னா தெண்ட செலவுகளா இருக்கும். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, ஏற்கனவே இவங்க விரைச்சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கடன் கொடுத்தவங்க இவங்களை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில மீனராசிக்காரங்க முழுமையா முழுகி போகக்கூடிய அளவுக்கு கூட கடன்களை வாங்கி வச்சிருப்பாங்க. அதே நேரம் ஜென்மத்துல ராகுவும் 7ல கேதுவும் இருக்கிற காரணத்தால கொஞ்சமா இவங்க கடனை அடைச்சிடணும் அப்படின்னு முடிவுகளை எடுத்தாலும் அந்த கடனை இவங்களால முழுமையா அடைச்சு முடிக்கவே முடியாது. ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறத ராகு கேதுக்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனால பெரும்பாலான மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா நிறைய கடன் நெருக்கடிகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில மீனராசிக்காரங்க கடன் தொல்லைகள் தாங்க முடியாம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கும் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தொடர்ச்சியான கடன் நெருக்கடிகளை இந்த கிரக அமைப்பு கட்டாயமா மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரியான கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான வீழ்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, ஒண்ணு அந்த பணத்தை மருத்துவ சிகிச்சைகளுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கின கடனுக்கு வட்டியா கட்டி காலி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களால பிரயோஜனமா எந்த வகையிலையும் அந்த பணத்தை செலவு பண்ண முடியாது. பணத்தை சேமிக்கணும்னு நினைச்சாலும் உங்களால சேமிக்க முடியாது. இது கூடவே இந்த கிரக அமைப்பு ஒரு சில மீனராசிக்காரங்களை சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போக வேண்டிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கும். இன்னும் ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி ஒட்டுமொத்த சொந்த பந்தங்களையும் எதிரிகளா மாத்தி விட்டுருக்கும். இதனால பெரும்பாலான மீனராசிக்காரங்க சமீப காலமா எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே பயந்துகிட்டும் இருக்காங்க. இப்படி ஒரு சூழல்ல கடந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலை கொடுத்த ஒரு மாதமா கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு தொழில இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருக்கும். தொழில ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்க திறமைக்கு ஓரளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். கூட வேலை பார்க்கறவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வேலை மாற்றத்துக்காக காத்திருந்த ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பான வேலை மாற்றமும் கடந்த மார்ச் மாசத்துல கிடைச்சிருக்கும். அதே நேரம் கடந்த மார்ச் மாசத்திலேயே நீங்க பண நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். கண்டிப்பா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தவிர்க்க முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தின ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கும். அதே போல கடந்த மார்ச் மாசத்துல இவங்களுக்கு திடீர் யோகங்களோ அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களோ அல்லது திடீர் வாய்ப்புகள் அப்படிங்கிறதோ கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இப்ப வரைக்கும் வேலை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலை இது வரைக்கும் கிடைக்கல. சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மீனராசிக்காரங்க இப்ப வரைக்கும் ஆசை மட்டும்தான் பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் உருவாகவே இல்லை. இது கூடவே திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் திருமணத்தை முடிச்சிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்த ஒரு மாதமாகவும் கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளாவது மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா சூரிய பகவானும் குரு பகவானும் இணையக்கூடிய அற்புதமான கிரக சேர்க்கை ஒண்ணு நடக்க இருக்குது. இந்த கிரக சேர்க்கையால மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல சுருக்கமா பாத்திரலாம்.
அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்க போகுது. ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவும் இருக்க போகுது. அதே நேரம் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. குறிப்பா இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில சூரியன், ராகு, சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில இருக்கிறதால இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நிலையான வருமானத்தை இந்த ஏப்ரல் மாசத்துல எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்காது. ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களோட தொழிலையும் வேலையையும் கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதே நேரம் சூரியனும் ராகுவும் உங்களோட ஜென்ம ராசியில இணைறாங்க அப்படின்னா அது கிரகண தோஷத்தை உண்டு பண்ணும். இந்த கிரகண தோஷம் உங்களுக்கு நிறைய மன குழப்பங்களை ஏற்படுத்தும், மன பதற்றங்களை ஏற்படுத்தும், தேவையில்லாத மன போராட்டங்களையும் ஏற்படுத்தும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களால தெளிவான முடிவுகளை எடுக்கவே முடியாது. எந்த விஷயத்துல முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்குமா, தப்பா போயிருமா அப்படிங்கிற ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா எதிர்காலத்தை நினைச்சு ஒரு மன அழுத்தம், மன கவலை அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பா நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தொழிலை நம்மளால தொடர்ந்து நடத்த முடியுமா, அல்லது நம்ம தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா, தொழிலை கைவிட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா, அல்லது இந்த தொழிலை விட்டுட்டு வேற புதுசா ஏதாவது தொழிலை ஆரம்பிக்கலாமா, கடன் வாங்கி முதலீடு செய்யலாமா, அல்லது தொழிலை விரிவாக்கம் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய குழப்பமான எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதுவே நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வேலையிலே இருக்கலாமா, அல்லது வேற வேலைகளுக்கு போயிடலாமா, வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யலாமா, அல்லது கடன் உடனே வாங்கி ஏதாவது சொந்தமா தொழில் செய்யலாமா, சின்னதா ஏதாவது முதலீடு செஞ்சு சிம்பிளா ஏதாவது ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு செவனேன்னு உட்கார்ந்துடலாமா, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் மனசுக்குள்ள தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே நேரம் வேலைகள்ல மாற்றம் செய்யறதுக்கோ அல்லது தொழில மாற்றம் செய்யறதுக்கோ, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது இருக்கிற தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கோ இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா ஜென்மத்துல ராகுவும் 7ல கேதுவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க சுத்தி இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆசைகளை உருவாக்கி உங்களை வீழ்த்துறதுக்கு முயற்சிகளை செய்வாங்க. இது கூடவே உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டமான யோசனைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது பிரம்மாண்டமா தொழில் ஆரம்பிக்கணும், பெரிய அளவுக்கு தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், கடன் வாங்கியாவது தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், இந்த மாதிரியான யோசனைகளை ராகு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனா மீனராசிக்காரங்க சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ உங்க கைகள்ல பணம் இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த விரைச்சனி காலத்துல நீங்க கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்றதோ உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்துமே ஒழிய எந்த வகையிலையும் முன்னேற்றங்களை கொடுக்காது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற சூரிய பகவான் 2வது வீடான மேசராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு குருவும் சூரியனும் உங்க ராசிக்கு 2வது வீட்டுல இணையறதால உங்க வாழ்க்கையில ஒரு சில அதிரடியான மாற்றங்களை இந்த மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பார்க்கலாம். குறிப்பா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் சூரியன் குரு சேர்க்கை குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது கூடவே சூரியனும் குருவும் 2வது வீட்டுல இணையறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இது மூலமா உங்களோட மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மாதத்தோட முதல் 15 நாட்கள் உங்களுக்கு நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி மன பதற்றத்தையும் உருவாக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான ஒரு சில யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கறதும் நடக்கும். நன்றி, வணக்கம்.